கிராமம். அந்த கிராமத்தில் திகழ் என்ற சிறுவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இயற்கை பிடிக்கும், விலங்குகள் பிடிக்கும், உழைப்பும் கனவும் நிறைந்த மனம். ஒரு நாள் ஆச்சரியமாய் அவன் காட்டுக்குள் நடந்தபோது ஒரு விசித்திரமான குதிரை அவனை எதிர்கொண்டது. அது சாதாரண குதிரை அல்ல, அது சந்திரனைப் போல ஒளிர்த்தது. அதன் மேனி வானவில் நிறங்களைக் கொண்டிருந்தது. நீண்ட சிறகுகளைக் கொண்டிருந்தது. இந்த மாயக் குதிரை தனக்கேற்ற ஒரு நண்பனை தேடிக் கொண்டிருந்தது. பாசம், துணிவு, நேர்மை நிறைந்த ஒரு சிறுவனை. அந்த இரண்டு உயிர்கள் கண்மூடியாக நெருக்கமாகினர். சிறுவன் திகழும் மாய குதிரையும் பயணத்தை அதம்பித்தனர். சிறுவன் குதிரையில் ஏறி வானத்தில் மேகத்திற்கு மேலே பயணம் செய்தான். அப்போது கீழே அழகிய இலங்கை தீவு பசுமையுடன் காட்சி அளித்தது. சிறுவன் திகழ் குதிரையில் பறந்தபடி கீழே தென்பட்ட சீகிரிய மலை உச்சில் தென்பட்ட ஒரு அழகிய அரண்மனை அருகில் இருந்த நீர்த்தடாகத்தின் அருகே வந்திறங்கினான். அவன் அங்கே ஒரு கம்பரமான அரசனும் அவன் அழகிய மனைவியும் நீராடிக் கொண்டிருப்பதை பார்த்தான். சிறுவன் திகழ் பணிவுடன் அரசனை அணுகி தான் வந்த விபரங்களை கூறினான். இவர்களின் கதையை கேட்டு இவர்களின் நட்பையும் தைரியத்தையும் பாராட்டி தான் அணைத்திருந்த விலைமதிப்பற்ற நவரத்தினங்கள் பதித்த தங்க மாலையை சிறுவன் திகழுக்கு அணிவித்து பின் சிறுவனும் குதிரையும் அவர்கள் கிராமத்தை வந்து அடைந்தனர். சிறுவன் கற்றுக்கொண்டான் தன்னம்பிக்கை, பதற்றம், பொறுமை. அதனைப் போலவே ஒரு சிறுவனின் மனதை புரிந்து கொள்ளும் குதிரை. அன்பான அரசன், இப்படியான நட்பு உண்மையான வாழ்வின் விலைமதிப்பான பாடம். காரணம், மாயம் என்பது வெளியில் அல்ல, நம்முள் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையில், கனவுகளில், ஒருவருக்கொருவர் வைத்த அன்பில். இதுவே சிறுவன் மற்றும் மாயக்குதிரை என்னும் கதை. இது நம்மை நம்பிக்கையுடன் காணச் செய்கிறது.